அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. காஃபிரான அடியானின் மரணம். காஃபிரான அடியான் மரணத் தருவாயில் இருந்தால் அவனிடம் முகங்கள் கருத்த அமரர்கள் வானத்திலிருந்து இறங்குகின்றனர். அவர்களிடம் நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட துர்நாற்றம் உள்ள துணி இருக்கும். அவர்கள் அவன் பார்வை தெரியும் அளவிற்கு அமர்கின்றனர். பின்பு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவன் தலைக்கு அருகில் அமர்ந்து, ஓ அசுத்த ஆத்மாவே, அல்லாஹ்வின் கோபத்தின் பக்கம் நீ வெளியாகு என கூறுகிறார். உடனே அது அவன் உடலை விட்டு பிரிகிறது. அதை பிடித்து நரக துணியில் போற்றுகிறார். அதனால் பூமி எங்கும் அழுகிய பிணத்தின் துர்நாற்றம் போன்று அதிலிருந்து வெளியாகிறது. அதை எடுத்துக்கொண்டு வானத்திற்கு செல்கின்றனர். அப்பொழுது அமரர்கள், இந்த அசுத்தமான ஆத்மா யார் என கேட்கிறார்கள். அந்நேரம் அவனுக்கு உலகில் வைக்கப்பட்ட இழிவான பெயரை கூறுகின்றனர். பின்பு வானத்திற்கு உயரவும் இவனுக்கு அனுமதி கிடைப்பதில்லை. பின்பு அல்லாஹ் இவன் பெயரை சிஜ்ஜீன் எனும் கெட்டோர்களை பதிவு செய்யும் ஏட்டில் பதிவு செய்து அந்த ஆத்மாவை எரிந்து விடுங்கள் என கூறுகிறான். அவன் ஆத்மாவை உடலில் மீட்டிய பின் அவனிடம் இரு அமரர்கள் வந்து, உன் இறைவன் யார், உன் மார்க்கம் எது, உன் நபி யார் என கேட்கிறார்கள். அதற்கு அவன், என் கை சேதமே, எனக்கு தெரியாதே என கூறுகிறான். பின்பு வானத்திலிருந்து அழைப்பவர், இவன் குற்றவாளி, நரக விரிப்பை இவனுக்கு விரியுங்கள், நரக வாயிலை இவனுக்கு திறந்து விடுங்கள் என கூறுகிறார். நரக உஷ்ணமும் அதன் விஷமும் அவனிடம் வருகிறது. அந்த மன்னரை அவனை நெருக்குகிறது. கடின நெருக்கத்தால் விலாப்புறங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. கொடிய விஷமுள்ள பாம்புகளும் தேள்களும் அவனை கடிக்கின்றனர். அப்பாம்புகள் ஒரு முறை பூமியின் மீது வந்து மூச்சு விட்டால் கொடிய விஷத்தால் மறுமை நாள் வரை பூமியில் எந்த ஒரு புற்பூண்டும் முளைக்காது. அந்த காஃபிரான அடியானின் மண்ணறையில் ஒரு அமரர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரின் கையில் இரும்பிலான சம்பட்டி இருக்கும். அதனால் அவர் பெரும் பெரும் மலைகளில் அடித்தால் அது தூள் தூளாகிவிடும். அதனால் அவனை அடிக்கிறார். அச்சப்தத்தை மனிதனும் ஜின்களை தவிர மற்ற எல்லோரும் கேட்கின்றனர். பின்பு முக விகாரமான கெட்ட வாடையுள்ள ஒரு உருவம் வந்து, உனக்கு தீங்கை கொண்டு நான் நற்செய்தி கூறுகிறேன், இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என கூறுகிறது. அப்பொழுது அவன், நீ யார், உன் முகம் தீங்கை கொண்டு வந்திருக்கிறதே என கேட்கிறான். அதற்கு, நான் தான் உன் தீய செயல் என சொல்கிறது. பின்பு அவன், என் இறைவா, கியாமத் நாள் வராமல் ஆக்குவாயாக என கூறுகிறான். மரணித்தவன் ஈமான் கொண்டவனாக இருந்தால் அம்மண்ணறையில் தொழுகை அவன் தலைப்பக்கமும், நோன்பு அவன் வலப்புறமும், ஜக்காத் இடப்புறமும், மனிதர்களுக்கு நன்மை செய்வது, நன்மையை ஏவுவது, தர்மம் கொடுப்பது போன்ற மற்ற நற்செயல்கள் அவன் கால் பக்கமும் நிற்கின்றனர். அவன் தலைப்பக்கமாக வேதனை வந்தால் தொழுகை என் பக்கம் வழியில்லை என்றும், வலப்புறம் வந்தால் நோன்பு என் பக்கம் வழியில்லை என்றும், இடப்புறம் வந்தால் ஜக்காத் என் பக்கம் வழியில்லை என்றும், கால் பக்கம் வந்தால் மற்ற நற்செயல்கள் எங்கள் பக்கம் வழியில்லை என்றும் சொல்லும். திருக்குர்ஆன் அழகிய வடிவில் தோன்றி முன்கர் நக்கீர் என்ற வானவர்களை தடுத்து நிறுத்தி, இவரை சொர்க்கத்தில் சேர்க்கின்றவரை நாங்கள் கூடவே இருப்போம் என்று கூறுகிறது. இவ்வளவு துணிவு பெற்ற நீ யார் என்று வானவர் இருவரும் வினவுகின்றனர். நான் தான் திருக்குர்ஆன். இம்மனிதர் இரவு முழுவதும் விழித்திருந்து என்னை ஓதிக் கொண்டிருந்தார். எனவேதான் இவருக்கு உறுதுணையாக நிற்கிறேன் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. இந்த கதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.